அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் கூப்பிட்ட குரலுக்கு நமக்கு ஓடோடி நம்முடைய கரும வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய கலியுகத்தின் ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். இது பலருடைய வாழ்க்கையில் நமக்கு நம்ம இது மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் முருகான் அப்படி நம்ம கூப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக உதவிகள் வந்திருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய கிருத்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் சரி, தீப வழிபாடுகளாக இருக்கட்டும், இல்லை அபிஷேகத்துக்கான அந்த கோவிலுக்கு ஏதாவது பொருட்கள் கொடுக்கறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இல்லாட்டி முருகனை நினச்சி ஏதாவது ஒரு பாடல்கள் பண்ணுறது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் முருகா எங்களுக்கு இதை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி கேட்டால் கூட போதும். நிச்சயமாக முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயமாக அருள் புரிவாருங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய இந்த ஒரு நாள், இந்த ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நேரம் நமக்கு எப்போ வருது? இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் பாடல். இந்த பாடலை நம்ம இது மாதிரி சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் முருகனை வேண்டி பாடுறப்ப நம்ம கேட்கும் வரங்கள், வேண்டிய வரங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகிறது. இது எல்லாமே நம்மளே கண்கூடாக பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்முடைய சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தாம்மா நாங்கள் பார்த்தோம், கொஞ்சம் லேட்டாகிருச்சு அப்படின்னு இந்த டைமிங்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எப்பயுமே நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் அதை பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் பத்தாதுங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா தகவல்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே டக்குன்னு மெசேஜ் வந்துடும். நீங்களும் சீக்கிரமாக எடுத்து உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பெல் பட்டனை எப்பயுமே நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு கூடுதலான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ சகல நன்மைகள் நிச்சயம் கிடைக்குங்கிறது சிவபெருமானுடைய வாக்கு. அதனால தான் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கான ரொம்ப ஒரு விசேஷமான, நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாலும் சிவனுடைய அருளாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஷஷ்டி திதி, முருகனுக்கான மிக முக்கியமான அந்த திதி ஷஷ்டி. இது எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டுமே, அதாவது இப்படி தனித்தனியான வரக்கூடிய நாட்களே நம்ம ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே சேர்ந்து வந்ததுன்னா அந்த ஒரு நாள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த ஷஷ்டியும் கிருத்திகையும் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை உங்களால் முடிந்த உங்கள் சக்திக்கு, உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் பூஜைகள் பண்ணி ஆத்மார்த்தமாக நம்பி நீங்கள் வேண்டுதல்கள் நீங்கள் வைங்க. அதுவும் இப்போ நிறைய பேர் இந்த கந்தசஷ்டி விரதம் 48 நாள் நிறைய பேர் தொடங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம இந்த சொல்லக்கூடிய வழிபாடுகளை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்குங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரமானது நமக்கு இன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே தான் தொடங்குது. இது நமக்கு அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 2:49 மணி வரைக்கும் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஷஷ்டி திதி நமக்கு இன்று ஒரு 2 மணிக்கு மேலே ஷஷ்டி திதி நமக்கு ஆரம்பிக்குது. நமக்கு சனிக்கிழமையில் காலையில் 11:34 மணி வரைக்கும் ஷஷ்டி இருக்குது. இதில் கார்த்திகையும் ஷஷ்டியும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்கள் 12ஆம் தேதி செப்டம்பர் வெள்ளிக்கிழமையில் நமக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11:30 மணி வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த நம்முடைய பதிவுகள் கொஞ்சம் தாமதமாக நீங்கள் பார்த்தா கூட ஒன்று இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்தில் இந்த வழிபாடுகள் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க நாளைக்கு காலையில் வரக்கூடிய அந்த 11:30 மணிக்குள்ளே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், இல்லாட்டி காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே எந்த நேரமாக இருந்தாலுமே முருகனை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். எப்பயுமே தெரியும், முருகப்பெருமானுக்கு உகந்தது ஒரு வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றலாம். இல்லாட்டி ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் 6 வெற்றிலைகள் பரப்பி நம்ம அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு, அதாவது நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம். இல்லாட்டி 6 தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது விசேஷம். இல்லாட்டி எங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு தாமா நாங்கள் வச்சுருக்கோன்னா காமாட்சி தீபங்கள் கூட நீங்கள் ஏற்றலாம். இப்படி எந்த விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்த ஒரு பாடல் இருக்குது, தமிழ் பாடல்.
இந்த ஒரு பாடலானது நமக்கு அறுபடை வீட்டுக்கு, அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்த அந்த புண்ணிய பலன்கள், அந்த முருகனை தரிசனம் செய்த பலன்கள் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டை படிச்சிங்கன்னா நம்ம அறுபடை வீட்டுக்கு போய் முருகனை சேவித்த அந்த பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். இது கந்த புராணத்தினுடைய பாடல். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தமிழ் பாடல் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சிமா வடிவைக்கும் செவ்வில் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ரொம்ப எளிமையான பாடல் தான். இந்த பாடலை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி முருகனுக்கான விசேஷமான நாட்களில் நீங்கள் டெய்லி நீங்கள் வீட்டில் பாடலாம். ஆனால் நமக்கு இந்த கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள் நமக்கு வந்திருக்கு பார்த்திங்களா. அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் பூஜையில் ஏதாச்சும் ஒரு தீபங்கள் ஏற்றிட்டு நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய சுக்கரஹோரை நமக்கு 8 to 9 அந்த நேரம் படிக்கலாம். இல்லாட்டி அடுத்த நாள் நமக்கு சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம், இல்லை சனிக்கிழமை நமக்கு ஒரு 11:30 மணிக்குள்ளையாச்சும் இந்த பாடலை பாடி உங்கள் முருகன்கிட்ட உங்களுக்கு என்ன வரங்கள் வேணுமோ, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கோரிக்கைகள் வேணும், என்ன பிரச்சனைகள் தீரணும், இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது காரியங்கள் என்ன நடக்கணுமோ இதெல்லாம் நம்ம வேண்டி இந்த பாடலை உங்கள் வீட்டில் நமக்கு இந்த நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நம்ம எப்பெல்லாம் பூஜையில் விளக்கு வைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த பாடலை படிக்க படிக்க அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடச்சா எவ்வளோ ஒரு இதை விட ஒரு பாக்கியம் செஞ்சவங்க கண்டிப்பாக யாராலுமே இருக்கவே முடியாதுங்க. அதனால் எவ்வளவோ மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம், டெய்லி அபிராமி அந்தாதி சொல்கிறோம், முருகனுடைய எவ்வளவோ பாடல்கள் நிறைய பேர் படிக்கிறோம். இது எளிமையான ஒரு சின்னதான ஒரு பாடல், அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறோம், இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பாடலை மட்டும் டெய்லி படிக்க ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு விதியே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பாடலில் இந்த பாடலும் ஒன்று. அதனால் முருகப்பெருமானோட நம்பி இந்த ஒரு பாடல் நீங்கள் படிக்க ஆரம்பித்து பாருங்கள். நிறைய பேர் இந்த கந்தசஷ்டி விரத நாட்டில் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கூட முருகனுக்கு நீங்கள் விசேஷமான ஏதாவது இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணுறப்ப, விரதங்கள் இருக்கிறப்ப இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் விரதங்கள் இருக்கிறப்ப நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவிலே முருகன் அருளாலே நடக்கும். முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அறுபடை அந்த தெய்வத்துடைய அந்த பெயர்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிச்சயம் கந்தனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.